ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். பிள்ளைகள் நன்றாக படித்து பெரியவர்களாக ஆனால் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவதும், பிள்ளைகள் உருப்படாமல் போனால், சரியாக படிக்காமல் போனால், ஒழுக்கம் கெட்டு போனால் பெற்றோர்கள் கண்ணீர் சிந்துவதையும் காவல்துறை அதிகாரியாக பலமுறை நான் பார்த்திருக்கின்றேன். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னா. எல்லா அப்பாவும் புள்ள நல்ல மார்க் வாங்கினா பாத்தியாடி என் புள்ள எவ்வளோ புத்திசாலின்னு சொல்கிறதோ, பொண்ணு சரியான மார்க் வாங்கலைன்னா ஏண்டி பிள்ளையா பெற்று வளர்த்துருக்கேன்னு அம்மாவை திட்டுறதோ முடியாது. சான்றோனாக்குவது தந்தைக்கு கடமைன்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டான். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்னா. இந்த பிள்ளைக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஆனால் அவன் சரியாக படிக்கல அப்படின்னு நீங்கள் புலம்புறதுல அர்த்தமே இல்லைங்கிறான். ஏன் தெரியுமா? இதை நேரத்தில் பதிவு செய்கிறேன். எல்லாம் வளர்ந்த மாணவர்கள், அவர்களுக்காக சொல்லிவிட்டு உங்களுக்காக சொல்லுகின்றேன். ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா? எந்த பிள்ளையாவது இந்த அம்மா அப்பாட்ட தான் பிறப்பேன் அப்படின்னு பிள்ளை வரம் கேட்டுச்சா? அப்பா அம்மா இவங்க தான் வேணும்னு கேட்டுச்சா? பிள்ளை வரம் கேட்டது யார்? பெற்றோர்கள் தானே. அந்த பிள்ளையை ஒழுங்காக வளர்த்தெடுத்து அவர்களுடைய விருப்பப்படி அவர்களை படிக்க வைத்து அவர்களை பெரிய மனிதராக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, தாயினுடைய. அதுதான் உண்மை. ஒரு நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது அவனுடைய தாய் என்று எழுதுகின்றார். ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தாமஸ் ஆல்வா எடிசனை உலகத்திலேயே மூளை உள்ள அறிவாளி ஆக்கியது என்னுடைய தாய் என்று எழுதுகின்றான். இதெல்லாம் எங்கே இருந்து வந்தது? நினைத்து பாருங்கள், தாயினுடைய பெருமை என்ன என்று. தாய் என்று சொல்லும் போது தாயை பற்றி இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன். மாணவர்களே, பெற்றோர்களுக்கு சொல்லும் போது உங்களுடைய முகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சியை பார்க்கின்றேன் நான். அதே நேரத்தில் இதனையும் பதிவு செய்கின்றேன். ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தாயில் இருந்துதான் தலைமுறை தொடங்குகிறது. தலைமுறை மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவள் தாய் மட்டுமே. ஏன் தெரியுமா அவ்வாறு கூறுகின்றேன்? மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். ஏன் இவ்வாறெல்லாம் சொன்னார்கள் தெரியுமா? உலகத்திலேயே உன்னதமான ஜீவன் உன்னை பெற்றெடுத்த தாயே என்பதனால் அவர்கள் அப்பார் குறிப்பிட்டார்கள். அதுதான் உண்மை. என்னுடைய தாயுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். தாயை போற்றி வாழ்ந்தவனும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை, தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை. முதுகலும் பொடிய பாடுபட்ட தந்தை, முழு வயிறு காணாமல் நம்மை வளர்க்கின்ற தாய், இவர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு ஒருபோதும் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய மாணவர்கள் காரணமாக ஆகிவிடாதீர்கள். ஏன் தெரியுமா? உன்னுடைய தாயையும் தந்தையையும் கனம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்க முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தான் தாய் என்கிறார் விவேகானந்தர். உலகத்திலே கெட்ட பிள்ளை உண்டு, கெட்ட தாய் என்று யாருமே இல்லை. வேற்று நாட்டினர் பெண்களை மனைவியாக பார்க்கின்றார்கள். நம் இந்தியர்களோ குறிப்பாக தமிழர்களோ பெண்களை தாயாக போற்றுகின்றார்கள் என்று சொல்லி விவேகானந்தர் உலகத்தினுடைய பாராட்டை பெற்றார். அப்படிப்பட்ட தேசத்திலே இருந்து நாம் வந்திருக்கின்றோம். ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். குழந்தைகளாக நீங்கள் இருந்தபோது நனைந்திருப்பீர்கள், மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வடிகின்ற ரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் நான் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளராகவும் உங்கள் முன் சிறப்பு விருந்தினராகவும் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்றெடுத்த தாயே சேரும். சமீபத்திலே நீங்கள் கேட்டிருப்பீர்களா என்று தெரியவில்லை, 6 வயது பெண் குழந்தையை அழைத்துக் கொண்டு ஒரு மருத்துவரிடம் இதயத்திற்காக பரிசோதனை செய்ய செல்கின்றார்கள். இதோடு முடித்து விடுகின்றேன். அந்த குழந்தை என்ன செய்தது தெரியுமா? இதயத்திலே ஆபரேஷன் செய்ய வேண்டும். அந்த இதய ஆபரேஷன் பெரிய டாக்டர், 100 பேர் அவர்கிட்ட டாக்டர் வேலை பார்க்குறாங்க. அந்த டாக்டர் தான் முடிவு பண்ணணும். உடனே ஆபரேஷன் பண்ணலன்னா 30 நாளில் அந்த குழந்தை இறந்துடும். 30% நேரம் தான், 30% தான் அது பிழைக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கொண்டு செல்கின்றார்கள். அந்த டாக்டர் சொல்றாரு, ஆபரேஷன் பண்ணா 30% தான் பிழைக்க முடியும். குழந்தைய ஆபரேஷன் பண்ணலன்னா 30 நாளைக்கு தான் உயிரோடு இருக்கும். என்ன பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்கிறாரு.
ஒரு நாளைக்கு 10 ஆபரேஷன், இதே ஆபரேஷன் பண்றாரு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. 15 நாட்களுக்கு முன் நடந்த சம்பவம். அப்படி இருக்கும்போது வேற என்ன பண்ணுவாங்க? பெற்றோர்கள் கதறி அழுகின்றார்கள். ஒரே பெண்ணை ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஒரு 7 நாள் கழிச்சு ஆபரேஷன் பண்ணலான்னு அட்மிஷன் போட்டுறாரு. அந்த பிள்ளைக்கு அந்த தாய் சொல்லி சொல்லி வளர்க்கின்றாள், உன்னுடைய இதயத்திலே கடவுள் இருக்கின்றாள், நீ நிச்சயமாக இறந்து போக மாட்டாய், கடவுள் உன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி சொல்லி வளர்க்கின்றாள் காலையிலும் சாயந்தரமும். 7வது நாள் ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து படுக்க வச்சாச்சு. டாக்டர் முகத்துல எல்லாம் கட்டிக்கிட்டு கிரீன் கோட் போட்டுட்டு 10 டாக்டர் புடைசூழ வந்துட்டாரு. அந்த பிள்ளைகிட்ட வந்து சொல்றாரு, ஒரு தட்டு தட்டி கொடுத்துட்டு, தைரியமா இருமா, நிச்சயமா நீ பொழைச்சுக்கோ அப்படின்னு ஒரு தைரியத்துக்காக சொல்றாரு. அவருக்கே தெரியும் 30% தான் பிழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. உடனே அந்த பொண்ணு சொல்லுதுங்க, டாக்டர், ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் அட் ஆல், பட் ஐ எம் ஹேவிங் எ கொஸ்டின் டு யூ அப்படிங்குது. என்னிட்ட கேள்வியா, என்னன்னு கேட்குறாரு. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்றாங்களே, நீங்க இதயத்தை அறுப்பீங்களா அப்படின்னு கேட்குது. ஆமா அப்படிங்குது. வலிக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு நீ பயப்படாதம்மா, அனஸ்தீசியா கொடுத்துருவாங்கிறாரு. பட் மை கொஸ்டின் ஸ்டில் ரிமைன்ஸ், நான் அதுக்கெல்லாம் பயப்படல. பிற என்னம்மாங்கிறாரு. எங்க அம்மா இதயத்துல, என்னுடைய இதயத்துல கடவுள் இருக்காருன்னு சொன்னாங்க, நீங்க அறுக்கும்போது ஜாக்கிரதையா இருங்க, கடவுளுக்கு காயம் பற்றக்கூடாது, அறுத்து முடித்த பிறகு குழந்தையை அந்த கடவுள் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு நான் நல்லா ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்கிறது. நெகிழ்ந்து போய் விடுகிறார் டாக்டர். எப்படி ஒரு நம்பிக்கை என்று. ஆபரேஷன் 5.5 மணி நேரம் பண்ணணும், 45 நிமிஷம் ஆபரேஷன் நடக்குது. இதயத்துக்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைத்து கொண்டு விட்டன. ஒரு டிராப் ரத்தம் கூட வரல. குழந்தை இறந்து போச்சு. தையல் போட்டு அம்மா அப்பாட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு நகர போறாரு. கண்ணாடியை கழட்டிட்டு கண்ணை துடைக்கிறாரு. அவர் மனிதர் தானே, அழுந்துறாரு. அவருக்கு தெய்வ பக்தி எல்லாம் கிடையாது, தன்னுடைய உழைப்பிலும் படிப்பிலும் நம்பிக்கை உள்ளவர். ஏடா இப்படி ஒரு குழந்தையை காப்பாற்ற முடியாம போச்சேன்னு உடனே ஒரு நிமிஷம் நினைக்கிறாரு, என்னுடைய மனித முயற்சிகள், நான் படித்த மருத்துவம் அத்துணையும் பொய்த்து போய்விட்டது. அந்த குழந்தை நம்பினதுக்காகவாவது கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, அந்த தாய் என்னுடைய இதயத்திற்குள்ளே கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி நம்ப வைத்திருக்கின்றாரே, அப்படி ஒரு நிகழ்வு உண்மையானால் அந்த குழந்தை பிழைக்கட்டும் என்று நினைத்துவிட்டு 2 அடி எடுத்து வைக்கின்றார். மாணவர்களே, பக்கத்தில் இருந்த டாக்டர் ஒரு தட்டு தட்டி, டாக்டர் பிளட் இஸ் கமிங் டு த ஹார்ட் அப்படிங்கிறான். எல்லாம் உடனே ஒவ்வொரு பம்பையும் எல்லாத்தையும் ஆன் பண்ண, லங்ஸ் மிஷின் 5.5 மணி நேரம் ஆபரேஷன். ஆபரேஷன் சக்சஸ். 60 வயசு வரைக்கும் அந்த குழந்தை உயிரோட இருக்கும். எல்லா பிளட் வெசலையும் சுத்தம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து அந்த டாக்டர் கதறி கதறி அழுகுறாரு. இந்த புள்ள முழிச்சு கேட்டா, கடவுள் எப்படி இருந்தாருன்னா நான் என்ன சொல்றதுன்னு கேட்கிறாரு. கூட இருந்த டாக்டர் சொல்றாரு, கடவுளை வந்து நாம் பார்க்க முடியாது, கடவுளை உணரத்தான் முடியும் என்று நீங்கள் அந்த குழந்தை தெளிந்தவுடன் சொல்லுங்கள் என்று கூறுகின்றார். அடுத்த நாள் அந்த 60 வயசு வரைக்கும் நாத்திகராக இருந்த டாக்டர் உள்ள கொண்டு போய் கடவுள் படத்தை மாற்றாரு. தன்னோட டைரியை எடுத்து எழுதுறாரு. என்ன எழுதினார் தெரியுமா? இந்த குழந்தை பிழைத்ததற்கு மிகப்பெரிய மாற்றம் அந்த உடலிலே உண்டாகி இருக்க வேண்டும். அதற்கு சத்தியமாக நான் காரணம் அல்ல, கடவுள் காரணமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தையினுடைய மனதிலே நம்பிக்கை விதைகளை விதைத்த அந்த தாய் தான் நிச்சயமான காரணம் என்று எழுதுகின்றார். நான் இதுவரை உங்களிடம் பேசியது அத்துணையும் சொற்கள் அல்ல, அத்துணையும் விதைகள். அது வளமான நிலத்திலே விழுந்திருந்தால் செடியாக வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு.